சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு அண்ணாமலை அவங்களது எடுத்துக்கலாம். அவர் இப்ப வந்துட்டு தனியா கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கான யோகம் அவர் ஜாதகத்துல இருக்கா சார்? அண்ணாமலை ஜாதகம், விஜய் ஜாதகம், எடப்பாடி ஜாதகம், ஸ்டாலின் ஜாதகம், யார் ஜாதகத்தை எடுத்தாலும் அவங்க நம்மள்ட்ட கொடுக்கல. ஒரிஜினல் ஜாதகமா இருக்கணும்னு அவசியமும் இல்ல. நம்ம வந்து கூகுள்ல டவுன்லோட் பண்றோம், கூகுள்ல சர்ச் பண்றோம். இப்போ என்னுடைய பிறந்த தேதியும் நான் உண்மையிலேயே என்னுடைய டாக்குமெண்ட் தேதி தப்பா இருக்கு. அப்ப இன்னும் எனக்கு முன்னால பிறந்தவங்க அவங்களாம். அப்ப மேக்சிமம் வந்து ஒரு 85 முன்னால இருந்தவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக 5ஆவது மாசம் பிறந்த மாதிரி தள்ளி தள்ளி கொண்டு வந்து போடுவாங்க. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப ஒருவேளை அது சரியான ஜாதகமா இருந்தால் மட்டும்தான் நம்ம சொல்றது சரியா இருக்கும். தவறா இருந்துச்சுன்னா கண்டிப்பா தவறாத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அண்ணாமலை ஜாதகத்தை கூகுள்ல சர்ச் பண்ண ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன தேதி வருது, நேரம் தேவையில்லை. நம்மளுக்கு தேதியே தப்பா வரும்னு சொல்றப்ப நேரம் அதுன்னு ஆக்கிட்டு தேவையில்லை. அப்ப வந்து அவருடைய கணக்குப்படி ஆயில்யம் நட்சத்திரம்னு வருது, ராசி மாவு கடகராசி அப்படின்னு. இப்ப அவருடைய ஜாதகத்துல ஆல்ரெடி நான் வந்து நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன். புதன் வந்து 0 டிகிரில இருக்கு, 0.29. அப்போ ஒரு ஜாதகத்துல நம்ம அரசியல் சார்ந்த அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு அல்லது அரசியல் யோகம்னு நீங்க சொன்னீங்கன்னா அரசியல் யோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அல்லது சூரியன் சனி இணைவு, அதுவும் பவர்ஃபுல் தான். சூரியன் சனி இணைவு அப்படிங்கிறது பவர்ஃபுல் தான். அப்ப அவருடைய ஜாதகத்துல சூரியன் சனி இணைவு இருக்கா அல்லது சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல சூரியன் வந்து ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கக்கூடிய சூரியனுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. அதுக்கு உச்சமும் கிடையாது, நீசமும் கிடையாது, ஆட்சிங்கிற எதுவுமே கிடையாது. அப்ப சூரியன் பவர்ஃபுல்லா இல்ல. அப்ப இவருக்கு அரசு பதவிகள் கிடைக்காது அல்லது அரசு வேலைகளே கிடைக்காதுன்னு சொல்லலாம். ஆனா அவர் ஆல்ரெடி ஐபிஎஸ்ஆ இருந்தது. அப்ப இந்த இடத்துல சூரியன் வந்து ஏதாச்சும் பவர்ஃபுல் ஆகும்னா நம்மளுடைய லாஜிக் படி நான் நிறைய வீடியோக்குள்ள சொல்லிக்கிறேன். சூரியன் ஏதாவது ஒரு வக்ர பரிவர்த்தனை விளிம்பு கிரகங்களுடன் சேர்ந்தால் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாக வந்து அது சாதாரண பவர்ஃபுல்லா டபுள் மடங்கு பவர் ஆகும். அப்ப இந்த புதன் 0 டிகிரில இருந்து சுக்கிரனையும் ராகுவையும் சூரியனையும் கெடுக்குது. அந்த அடிப்படையில் பாக்குறப்ப அந்த 0 டிகிரில 0.39 டிகிரில கூடிய புதன் வந்து கண்டிப்பாக அவருக்கு அரசியல் யோகத்தை கொடுக்கும். அதனாலதான் அரசியல்வாதியா இருந்திருக்கிறாரு, அரசுலயே இருந்திருக்கிறாரு, ஐபிஎஸ்ஆ இருந்து ஒர்க் பண்ணி. என்னன்னா இந்த புதன் சந்தில இருக்கிறது வந்து ஒரு நிலை இல்லாத தன்மை. சந்தினா இப்ப ஒரு மதில் மேல் பூனைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப புதன் மதில் மேல் பூனையாகி அதோட சேர்ந்த குரு சூரியனை வந்து என்ன பண்ணிருக்குன்னா பவர்ஃபுல் ஆக்கி இருக்கு. அப்ப இந்த சூரியனுடைய பவர்ஃபுல் அப்படிங்கிறது நிலையற்ற தன்மை, அன்ஸ்டேபிள். அதனாலதான் அவர் கவர்மெண்ட் ஜாபு கூட என்ன பண்றாங்க, இடையில பாதியில விட்டுட்டு வந்தாங்க. அப்ப யாரெல்லாம் இந்த சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் ஒரு மாதிரி அன்ஸ்டபிளா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாதியில விட்டு வந்துருவாங்க. அப்ப ஆல்ரெடி அவர் பாதியில விட்டு வந்தாரு, இப்போ ஒரு கட்சிக்கு சேர்ந்தாரு, அதுவும் என்ன செஞ்சுட்டாருங்க விட்டுறேன்னு சொல்லிக்கிறாரு. அது விடுவாரான்றது டவுட். ஒருவேளை அவர் வந்து பிஜேபி வந்து வெளியே போயிடுறேன்னு சொல்லிக்கிறாரு. அவங்க ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவருடைய இன்னொரு பதவியை கேட்கறதுக்காகவோ அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்காகவோ நான் வந்து வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு நம்ம சீன் போடுற மாதிரி என்ன செய்யலாம், ஒரு பெரிய ஒரு புறக்கண்டாவை ஏற்படுத்தி அதுல ஒரு சம்திங் அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் ஏற்படுத்தலாம்.